இலங்கையில் ஈழப்போரில் நடந்த இனப்படுகொலை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதையொட்டி தான் இப்போ நீலிரா அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்கு. இலங்கையில் என்ன நடந்துச்சுன்னா 1948 இலங்கை அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, இலங்கை குடியுரிமை சட்டம்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்து சிங்களவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அங்கே வாழ்கிற தமிழர்களை வந்து இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றுறாங்க. அது மட்டும் போதாதுன்னு சொல்லி 1956 அது வரைக்கும் ஆங்கிலமும் ஆட்சி மொழியாக இருந்தது அப்படிங்கிறத மாற்றி இனி வந்து சிங்கள மொழி தான் ஆட்சி மொழி, அரசு மொழி அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க. இனி தமிழர்களுக்கு இங்கே வேலை இல்லை, அப்படி வேலை வேணும் அப்படின்னா நீங்கள் சிங்கள மொழியை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. அது மட்டும் போதாதுன்னு தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் வந்து வலுக்கட்டாயமாக வந்து சிங்களவர்களை குடியமர்த்துறாங்க. இப்படி இது எல்லாத்தையும் எதிர்த்து தான் படிப்படியாக போராட்டம் வெடிக்குது. அது வளர்ந்து படிப்படியாக ஆயுத போராட்டத்தை நோக்கி போகுது. சரி, இப்போ எதுக்கு இதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் சிரியா, காசா, ஈரானில் வந்து அங்கே போர் நடக்குது. அங்கே வாழக்கூடிய குழந்தைங்களோட மனநிலை எப்படி இருக்குது, அவங்க பசி பட்டினியால் வாடுறாங்க, வாடி இறந்து போகிறாங்க அப்படிங்கிறதுல நம்ம பார்க்குறோம். இன்றைக்காவது வந்து நமக்கு வந்து சோஷியல் மீடியா இருக்குது, தகவல் தொடர்பு சாதனம் இருக்குது, போக்குவரத்து வசதிகள் இருக்குது, எல்லாமே உடனுக்குள்ளே தெரிஞ்சுக்கிறது, உடனுக்குள்ளே போயிட்டு வர முடியுது. ஆனால் 80s இந்த மாதிரி எந்த ஒரு வசதியும் இல்லாத 80s 90s காலகட்டத்தில் ஒரு போர் நடந்திருக்கு. அது இலங்கையில், நம்ம ஈழத்தில் நடந்திருக்கு. அப்போ அங்கே வாழக்கூடிய அந்த போர் பதட்டத்தில், விமான சத்தத்தில், துப்பாக்கி சத்தத்தில் வாழ்ந்த நம்மளோட ஈழத்தமிழர்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கும், அங்கே வாழ்ந்த குழந்தைகளோட மனநிலை எப்படி இருந்திருக்கும். அப்படியான ஒரு சூழ்நிலையிலிருந்து வந்தவர் தான் இந்த படத்தை இயக்கிய திரு சோமிதரன் அவர்கள். தமிழ்நாட்டில் வந்திருக்கிற முதல் ஈழத் திரைப்படம் தான் இந்த நீலிரா. நீலிரானா ஒரு நீண்ட இரவு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதுக்கு முன்னாடி ஈழப்போர் பற்றி சல்லியர்கள்னு சொல்லி ரீசெண்டாக ஒரு படம் வந்துச்சு. ஆனால் அந்த படத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் ஸ்க்ரீனே கிடைக்கல. அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. ஆனால் இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் கிடச்சிருக்கு. ஸ்டார்டிங்கில் கம்மியாக தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் நானும் போய் படம் பார்த்தேன், நல்லாயிருக்கு. இப்படி நல்லாயிருக்குன்னு சொல்லி எல்லோரும் வேர்ட் ஆஃப் மவுத்னால அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு இப்போ ஸ்க்ரீன் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஆனால் எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரியான ஈழ போர் சம்மந்தமாக, ஈழத் தமிழர்கள் சம்மந்தமாக எந்த ஒரு படைப்பு வந்தாலும், அது சினிமா மட்டும் இல்லை, கலை இயக்கிய வடிவில் எந்த ஒரு படைப்பு வந்தாலும் நாம தான் வந்து தமிழர்கள், நாம தான் வந்து கண்டிப்பான முறையில் அந்த படைப்புக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் அது வந்து ஒரு ஈழத்தமிழர்களுக்கு நம்ம காட்டக்கூடிய ஒரு சின்ன நன்றியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படைப்பை வந்து இந்த மாதிரி சினிமாவை வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் கூட்டு போய் காட்டணும். இதில் வைலன்ஸ்லாம் பெருசாக எதுவுமே கிடையாது. நம்ம குழந்தைங்களுக்கு கூட்டு போய் தாராளமாக காட்டலாம். ஏன் அப்படின்னா, தெரிஞ்சோ தெரியாமலையோ குலதெய்வ வழிபாடை நம்மளோட அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்திக்கிட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் சந்தித்த வழி, துரோகங்கள், அநீதிகள் எல்லாத்தையும் கண்டிப்பான முறையில் நம்மளோட அடுத்த தலைமுறைகளுக்கும் கடத்தி கொண்டு போனால் தான் நம்மளோட வரலாறு கதையாவது இங்கே இருக்கும். இந்த நீலிரா படத்தை எல்லோரும் தேட்டருக்கு போய் மறக்காமல் பாருங்கள். ஓடிடிக்கு வந்ததுக்கப்புறம் மறக்காமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஈழத்தமிழர் சார்ந்து வரக்கூடிய எல்லா படைப்புகளையும் கண்டிப்பான முறையில் தமிழருங்கிற முறையில் நம்ம கண்டிப்பான முறையில் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு படைப்பை தயாரித்து இயக்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.